இது சாட்டர்டே நைட்டு ஒரு 9:15 மணி இருக்குங்க. எல்லாம் சாப்பிட்டு தூங்குற நேரம். நாங்க மட்டும் டூ வீலர் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா, அதுக்கு காரணம் அது முன்னாடி உட்காந்துருக்கா பாருங்க, சனந்தா அவ தான். அவளுக்கு என்னமோ தெரியல 3 நாளா இந்த YouTubeல கிராப் சாப்பிடுற வீடியோவ பார்த்துட்டு நின்னா நண்டு, நடந்தா நண்டு, தூக்கத்துல என் கைய வேற நண்டுன்னு நெனச்சு சாப்பிட்டான்னா பாத்துக்கோங்களேன். சரி ஓகேம்மா இது சரிப்படாது. நாளைக்கு வந்து சைதாப்பேட்ல போய் வாங்கிட்டு வந்து உனக்கு சமைச்சு குடுத்துறோம்ன்னு சொன்னா, சொன்னதுதான் தாமதம். இப்பவே கிளம்பு நம்ம பீச் பட்டினம் பக்கத்துக்கு போலான்னுட்டுன்னு. நாங்க இப்போ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா, பட்டினப்பாக்கம் தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்லயே வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நாங்களும் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப புதுசா வந்து மீன் அங்காடின்னு ஒண்ணு தொறந்திருக்காங்களாம். சரி ஓகே வா பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்க தான் வந்திருக்கோம். இங்க ரைட் சைட்ல பாருங்க இவ்ளோ கூட்டம் ஊரே திரண்டு நிக்கிற மாரி வல மீனும், இந்த வல நண்டு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் அவ்ளோ கூட்டம் நிக்குது. ஒரு வழியா மீன் அங்காடிக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்னதான் ஷாப் ஓப்பன்ல இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் தாங்க. ஏன்னா நண்டு இருக்குமா? இருக்காதா? இது சீசன் இல்லையான்னு தெரியாம ஒரே கன்ஃப்யூஷனு. சரி உன்னோட லக்கு உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போய் கடை ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இவ்ளோ பெரிய மீன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் நண்டு வச்சிருந்தாங்க. அதுவும் வல நண்டு பொடி பொடியா இருந்தது. அதுவே கிலோ ரூ. 300ன்னாங்க. இத வாங்குறதுக்கு சும்மாவே இருந்துடலாமே கிளம்பலாமான்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது தான் ஒரு அக்கா வச்சிருந்தது நீல நண்டு. இது கடல் நண்டுமா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்கிட்டு போமான்னு சொல்ல விலை கேட்க ரூ. 500ன்னு சொன்ன நண்ட ரூ. 400க்குன்னு பேரம் பேசி வாங்கி அப்புறம் 1 கிலோ எறாவையும் கூட வாங்கி போட்டுட்டு நானும் என் பொண்ணுமா திருப்பி சுத்தி புத்தி பார்த்துட்டு இருந்தோம். வேற என்னடா வாங்கலான்னுட்டுன்னு. தூரத்துல இருந்து ஒரு குரல், "என்னம்மா பண்றீங்க? அம்மாவும் பொண்ணுமா இன்னும் சுத்தி புத்தி பார்த்துட்டு முதல்ல வீட்டுக்கு நடைய கட்டுங்க. போதும் பட்ஜெட் எகிறிடுச்சுன்னு" சொல்ல நாங்களும் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புனோங்க. மீனங்காடி வெளியில வந்து 2 அடி கூட வண்டி நகர்ந்து இருக்காதுங்க. பார்த்தா ஒரே கூட்டம் லெஃப்ட் சைட்ல. என்னதுன்னு பார்த்தா பாஷா பாய் பிரியாணியா? வெறும் பிரியாணின்னா கூட பரவால்ல. பாஷா பாய் பிரியாணின்னாக்கா சும்மா விடுவோமா? வா ஒரு பிளேட்டாவது வாங்கி டேஸ்ட் பண்ணிடலாமேன்ட்டுன்னு கடைக்கு வந்துட்டோங்க. ஏன்னா ஏற்கனவே வீட்ல ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். இங்க ஒரு பிளேட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரூ. 130க்கு குடுத்தாங்கங்க. அதுக்கு ஒரு 3 பீஸ் சிக்கனு, முட்டை, கத்திரிக்காய் கொத்துசு, வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் பிரெட் அல்வாவும் கூட சேர்த்து குடுத்துருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. அதுவும் இந்த பீச் அட்மாஸ்பியர்ல உட்காந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அப்பாடா! ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சுது. வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா, வீட்டுக்கு வந்ததுமே வச்சா பாருங்க என் பொண்ணு ஒரு ட்விஸ்ட்டு. மொத்தத்தையும் கொட்டி இப்பவே கிளீன் பண்ணிட்டு தான் படுத்து தூங்கணுன்ட்டுன்னு. அந்நேரத்துக்கு வீட்டுக்கு 11:30 மணிக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொட்டி கிளீன் பண்ணி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கவே மணி 1:30 ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த நண்டும், எறாவும் வச்சு சமைச்ச வீடியோ பாத்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் விளாகா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வரும். கண்டிப்பா நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அத பாக்கணும்னா. இதோட உங்கள நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன் ஃபிரெண்ட்ஸ். பாய்.